மக்களே வெல்கம் டு மை பேக் மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்த்தாண்டத்தில் இருக்க நம்ம பரோட்டா ஹட்டுக்கு அங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்கும், எவ்வளோ நாளும் தெரில. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதெல்லாம் தான் மூணு போல இருக்கு. பரோட்டா ஹட்டோட ப்ரைஸிங் பாருங்கள். இதில் வந்து கில்லி பரோட்டா வந்து 150, கில்லி பரோட்டா பீஃப் சிக்கன் 150, பீஃப் வந்து 160. நார்மல் பரோட்டா 10 ரூபா. பன் பரோட்டா இருக்குது, நூல் பரோட்டா இருக்குது, அப்புறம் வீச்சி பரோட்டா, பல வெரைட்டியாக பரோட்டா இருக்குது. ஆக்சுவலி பரோட்டா மட்டும்தான் அந்த பரோட்டா கட்டினா பரோட்டா மட்டும்தான் ஆகுது. பிரியாணி ரைஸு, பீஃப் பிரியாணி, ரைஸ் எவரும் பிரியாணி வாங்கின மாதிரி தெரியல, எல்லாம் பரோட்டா தான் வாங்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு லேண்ட்ஸ்கேப் மோடில் எடுக்கணும். We are waiting for food. ஸோ மக்களே, கீழே வந்து எங்களுக்கு இடம் கிடைக்கல. நாங்களும் வந்து அப்படி கொடுக்குன்னு மேலே ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி உட்காந்துட்டோங்க. நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா கில்லி பரோட்டா தான். ஏன்னா நான் வந்து கில்லி பரோட்டா வந்து சாப்பிட்டதே கிடையாது. நானும் சாப்பிடணும்னு நினைப்பேன், பட் வந்து சாப்பிட்டதே கிடையாது. ஏதாவது நார்மல் பரோட்டா சாப்பிட்ருங்க. ஸோ இந்த வாட்டி வந்து கில்லி பரோட்டா இருக்குது. அப்படி என்ன தான் அந்த கில்லி பரோட்டாவில் இருக்குது, ஓகே நம்ம ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலான்னு தான் நான் கில்லி பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை 3 பரோட்டா இருந்தது. 3 பரோட்டாவில் வந்து சென்டரில் வந்து சிக்கன் வந்து ஸ்டஃப் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ண வந்து கில்லி பரோட்டா வந்து சிக்கன் கில்லி பரோட்டா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிக்கன், இன்னொன்று வந்து பீஃப் கில்லி பரோட்டா. ஸோ நான் ஆர்டர் பண்ண வந்து சிக்கன் கில்லி பரோட்டா வந்து என்ன சொல்கிறது, உள்ளே நல்லா தான் இருந்தது. குவான்டிட்டி எல்லாமே ஓகே தான். பட் என்ன ஒரு நெகட்டிவ் என்னென்னா, அது வந்து அவங்க சூடு பண்ணி தரணும். அவங்க வந்து சூடு பண்ணாமலே தந்துட்டாங்க. ஏன்னா வந்து கடையில் அவ்வளோ க்ரௌடு. நான் வந்து கில்லி பரோட்டான்னு சொன்னேன்னா எனக்கு தெரிஞ்சு அங்கே ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஹீட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒன்று வந்து நான் அங்கேயே சாப்பிட்டேன், இன்னொன்று வந்து பார்சல் வந்து நான் வந்து வீட்டுக்கு வாங்கி வச்சிட்டேன். ஸோ ஒரு கில்லி பரோட்டாவோட ரேட் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ். பில் கொண்டு வந்துட்டாங்க. நான் வந்து 2 வாங்கியிருந்தேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 300. ஸோ நாங்களும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிட்டு நாங்களும் அங்கே கிளம்பிட்டோம். ஸோ அதோட ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க, எல்லாமே சூப்பர். ஸோ நீங்களும் மாத்தான சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா. மக்களே, வீட்டுக்கு வந்துட்டேன் சாப்பிட்டுட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் ஒரு வீடியோ பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுமந்த். பை.